வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம் தான் வடிச்சிருக்கேன். வடிச்சிட்டு இன்றைக்கி சிறுகீரை பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சிருக்கேன். கொஞ்சமாக புளியும் கொஞ்சம் பருப்பு அதிகமாக போட்டு கடைஞ்சிருக்கேன். ஏன்னா கீரை கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. இருந்தாலும் நமக்கு பருப்பு கூட போட்டு கடைசியில் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பும் கொஞ்சம் புளியும் போட்டு கடைஞ்சிருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு கீரை. கீரைக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல், சேப்பக்கிழங்கு வறுவல், வறுவலாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கருணக்கிழங்கு தான் இன்றைக்கி வாங்கிட்டு சொன்னேன். அந்த கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சும்மா மாவு மாதிரி இருந்ததுங்க. நல்லா வேக வச்சு எடுத்து உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள்லாம் போட்டு வறுத்தாச்சு. கொஞ்சமாக வெத்தல் வறுத்து வச்சிருக்கேன், பசங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. பாப்பா பார்த்தீங்கன்னா 4 நாளாக பையனுக்கு நடுவோட லீவ் விடுறாங்க எக்ஸாமுக்கு. அதனால் அவள் வந்து டிஃபன் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. அம்மா எனக்கு டிஃபனாகவே கொடுத்துருங்க, நான் சீக்கிரமாக சாப்பிட்டு என்னோட வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் டிஃபன் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். அதனால் லஞ்ச் வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வருது. இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ புரட்டாசி பிறந்துருச்சு. யாரெல்லாம் புரட்டாசி விரதம் இருக்க போகிறீங்க இன்னிலேருந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் எந்தெந்த வாரம் கும்பிட போகிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் வந்து 3ஆம் வாரம் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் வாரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வரதால சனிக்கிழமை நான் கும்பிட முடியாது. மாவளி அமாவாசை எங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2வது வாரம் தசராவில் உட்காந்துருவாரு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. 3ஆம் வாரம் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்யூ.